ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாக தருவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார். தேவன் அப்படி ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் என்று ஆபிரகாம் கர்த்தரிடத்திலே கேட்டார். உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்து மக்களை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் தங்கள் 4ஆம் தலைமுறையிலே திரும்ப இவ்விடத்திற்கு வருவார்கள் என்று ஆண்டவர் திட்டமாய் ஆபிரகாமோடே சொல்லியிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு அரசன் எகிப்திலே தோன்றினான். அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலகட்டத்தை அவர்கள் சந்தித்தார்கள். இதை குறித்து வேதம் சொல்லுகிற போதுதான் தேவன் அவர்களுக்கு ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய காலம் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவங்களை சந்தித்தார்கள். அதுவரைக்கும் எகிப்திலே சந்தோஷத்தோடு பல லட்சங்களாக பெருகினவர்கள் கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவிக்க தொடங்கின போது கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பலவிதமான பிரச்சனைகள், வேதனைகள், மற்ற மனுஷர்களால் நமக்கு வருகிற நெருக்கங்கள், நம்மிடத்தில் மிகவும் அன்பாயிருந்து நாம் ஒரு வளர்ந்த நிலைமைக்கு வருகிறதற்கு காரணமாயிருந்தவர்கள் நமக்கு எதிராக திரும்புகின்ற காலங்கள், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எனக்கு கர்த்தர் இப்படி அனுமதித்து விட்டார், என்னுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனைகள் வந்து விட்டது, இப்படி கர்த்தரிடத்தில் மனம் கசந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. வேறு சிலரோ எங்களுக்கு இது போதாத காலம், எங்களுக்கு யாரோ ஏதோ தீமை செய்து விட்டார்கள், இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களுக்குள்ளேயும் போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த இந்த துன்பம் அவர்களை அழிப்பதற்கல்ல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த நாட்டை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவர்களை புறப்பட பண்ணும்படிக்கு அனுமதிக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளினுடைய காரணம் என்ன என்பதை கர்த்தரிடத்தில் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நாம் அடுத்து நம்முடைய காரியங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நாம் காரியம் அறியாதவர்களாக எதையாகிலும் செய்வோம் என்றால் வீணான பிரச்சனைகளில் அகப்பட்டு விடுவோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தீங்கு வந்து சம்பவித்ததின் நோக்கம் அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணுவதற்காகவே தேவனால் அனுமதிக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏன் எனக்கு வந்திருக்கிறது, இதன் காரணம் என்ன என்று கர்த்தரிடத்தில் விசாரித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அதை அடிப்படையாக கொண்டு அடுத்த காரியங்களை திட்டம் பண்ணுங்கள். துன்பங்களை கடந்து இன்பமான ஆசீர்வாதங்களிலே பிரவேசிக்க பரிசுத்த ஆவியானோர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையிலே எங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் குறித்து நாங்கள் தவறான எண்ணம் கொள்ளாமல் உம்மிடத்திலே விசாரித்து அறிந்து காரியங்களை தெளிவாய் புரிந்து கொண்டு எங்கள் அடுத்த காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மிடத்திலே தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.